வைத்தியர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்தமை இன்றைய நாளுக்கான ஒரு பரபரப்பான செய்தியாகும். நேற்று காணாமல் போயிருந்த ஒரு வைத்திய நிபுணர் ஒருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். என்ன நடந்திருக்கு என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். இந்த மருத்துவர் 49 வயதுடையவர், ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஒரு ஆள், அதாவது மயக்க மருந்து இருக்குதானே, மயக்க மருந்து கொடுக்கறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட். பதுளேல இருக்கக்கூடிய போதனா வைத்தியசாலையில் இவர் பணிபுரிஞ்சு வாரார். அப்போ நேற்று 23ஆம் தேதி காலமை வழக்கம் போல் இவர் வேலைக்கு போகிறார். போயிட்டு கொஞ்ச நேரத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய கார் எடுத்துக்கொண்டு, ஒரு சிவப்பு கலர் மிட்சுபிஷி கார், அவற்ற கார், அதையும் எடுத்துக்கொண்டு வெளியால் போகிறார். போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதுளையிலிருந்து மஹியங்கனைக்கு போகிற ரோட்டுக்கு தானே பிரதான வீதி, அந்த ரோட்டு பக்கத்தால் போகிறது சிசிடிவி காட்சியில் விழுகுது. அதுக்கு பிறகு அவர் காணாமல் போறார். அப்போ நேற்று ஒரு மத்தியானம் போல அதிலிருந்து அறிவிக்கப்படுது, ஆள் காணையில், டாக்டர் தொடர்பில்லை என்று சொல்லி. அப்போ சொந்தக்காரர்கள் உறவினர்கள் போயிட்டு போலீஸில் முறைப்பாடு செய்து, போலீஸாரும் எல்லா சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்தது, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தது. அதுதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியால் வாரார். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகியங்கனை ரோட்டில் போய் கொண்டிருக்கிறார். இவ்வளோதான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ நேற்று பின்னேரத்திலிருந்து ஒற்றையை தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமே முதல் கட்டமாக அவருடைய கார் கண்டுபிடிக்கப்படுது. அதாவது பதுளை மகியங்கனை அந்த பிரதான வீதியில் ஒரு காட்டுக்கரையில் 17வது மைல் அந்த பகுதியில் அவற்றை அந்த சிவப்பு கலர் கார் கண்டுபிடிக்கப்படுது. அப்போ போலீஸுக்கு விளங்கிட்டது, ரைட், இதுக்குள்ளான எங்கேயோ ஆள் இருக்கணும் என்று சொல்லி எல்லா இடம் ஃபுல்லாக தேடி பார்த்தா, இராணுவம், போலீஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபுல்லாக தேடி பார்த்தா அந்த ரோட்டு கரையிலிருந்து உள்ளுக்குள்ள, காட்டு பக்கத்துக்குள்ள கிட்டத்தட்ட 800 மீட்டர் உள்ளுக்குள்ளையா, ஏன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வைங்களேன். அப்போ உள்ளுக்குள்ள டீப்பாக போய் அங்கே ஒரு பாறை உண்டு. ஒரு பாறைக்கு மேலே அவற்றை உடல் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடலுக்கு பக்கத்தில் சில மருந்துகள், 3 வகையான மருந்துகள் இருந்ததான்னு சொல்லி அதையும் மீட்டிருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது அது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இவருக்கு 49 வயசு. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபாத் அனுராத தயாரத்ன என்று சொல்லப்படுது. அப்போ இந்த டாக்டர் ஏன் காணாமல் போனார், யாராவது கடத்தினார்களா, அல்லது தன்னுடைய கார் எடுத்துக்கொண்டு தானே போறார், எனவே தன்னுடைய உயிரை தானே மாச்சாரா, என்ன இதுன்னு தெரியல. அந்த பக்கத்தில் இருக்கிற மருந்துகள் என்ன மருந்துகள்னு சொல்லி இப்போ லேபில் கொண்டு போயிட்டு ஆய்வுகள் நடக்குது. அந்த மருந்துகளை வச்சு கொண்டு சொல்ல முடியும். அதே மருந்துகள் அவற்றை உடல்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டா அப்போ சொல்லலாம் அந்த மருந்துகளை போட்டு அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி. எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதுக்கு பின்னால நிறைய மர்மங்கள் இருப்பதா சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால், இப்போ தன்னுடைய உயிரை தானே மாய்க்கிற என்று சொன்னால் அதை காருக்குள்ளே வச்சு செய்யலாம் தானே. கொண்டே ஒரு காட்டுக்கரையில் காரை நிப்பாட்டி போட்டு காருக்குள்ளே வச்சு ஈஸி தானே. அது எதுக்கு காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணி போட்டு 800 மீட்டர் காட்டுக்குள்ளே யாராவது போயிடுமா? இந்த மகியங்கனை காட்டுக்குள்ளே சும்மாவே மகியங்கனை காடுண்டா ஒரே பயமாக இருக்கும். அதுக்குள்ளே 800 மீட்டர் உள்ளுக்குள்ளே போய் அங்கே ஒரு பாறைக்கு மேலே விழுந்து கிடக்கிறார் என்று சொன்னால் அப்போ அதுக்கு பின்னால் ஏதோ மர்மங்கள் இருக்குன்னு சொல்லி. எனவே இப்போ விசாரணைகள் இடம்பெற்று கொண்டு வருகின்றன. மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். ஒரு வைத்திய நிபுணர் ஒருவருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்களை தடுப்பு காவலில் வைக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு கோரிக்கை வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. இது பழைய செய்தியாச்சே, இப்போதான் 2 நாளைக்கு முதல் சொன்ன செய்தியாச்சே. அதாவது சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவி அந்த கோரிக்கையை வச்சு கடிதம் போட்டவான்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அது பழைய செய்தி. ஆனால் இப்போ புது செய்தி என்னென்னு சொன்னால், சுரேஷ் சாலே அவர்களுடைய தாயார் இந்த கடிதத்தை எழுதிக்கிறா. என்ன சொல்லிக்கான்னு சொன்னால், இந்த மாதிரி எனக்கு இயலாது, நான் கொஞ்சம் வயசானவா, ஆனால் இந்த மகனால் எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது. இது முதலாவது. 2வது அவரை நீங்கள் விசாரணை நடத்த வேண்டாம் சொல்லல, விசாரணை நடத்துங்கோ, எல்லாம் ஓகே, ஆனால் தடுப்பு காவலில் வைக்க வேண்டாம் என்று சொல்லி. அந்த தடுப்பு காவலில் தான் இது ஒரு பிரச்சனை இருக்குது போகிறதுக்கு. ஏன்னு சொன்னால், தடுப்பு காவலில் இருந்தால் நேரடியாக குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசகர் இருக்கார் தானே, அவருடைய நேரடி கண்காணிப்புகளை தானே வருவார். அப்போ ஏற்கனவே ஷானி அபேசகர் அவர்களுக்கும் சுரேஷ் சாலே அவர்களுக்கும் இடையில முரண்பாடுகள், பிரச்சனைகள் இருக்குது. எனவே பழி வாங்கப்படலாம் என்று சொல்லி அதுக்கு ஆதாரங்கள் ஒன்றும் இல்லை, ஆனால் அப்படி சொல்லப்படுது, பொதுவாக ஊடகங்களில் சொல்லப்படுது. எனவே ஏதோ ஒரு காரணத்துக்காக தடுப்பு காவலில் வைக்க வேண்டாம்னு சொல்லி மனைவியும் கடிதம் போட்டுக்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரேஷ் சாலையினுடைய தாயாரும் ஒரு உருக்கமான வேண்டுகோள் ஜனாதிபதியிட்ட வைத்திருக்கின்றார். எனவே சுரேஷ் சாலே அவர்களுடைய தாயாரை சந்திப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நேரம் ஒதுக்குவாரா, சந்திப்பாரா என்று சொல்லி தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்த மிக முக்கியமான போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஷிரான் பாசிக், இப்போ அவர் சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது.
துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர் தானே. நாடு கடத்தப்படாக்கு முதல் துபாயில வச்சு அமெரிக்காவினுடைய புலனாய்வு அதிகாரிகள் அவரிடம் விசாரணைகள் நடத்தினார்கள் என்று சொல்லி ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே வந்த தகவல் என்னென்று சொன்னா, இவரை துபாயில கைது செய்யப்பட்டவரை 2 நாடுகள் தேடுகின்றன. ஒன்று இலங்கை, ஆஃப்கோர்ஸ், மற்றது அமெரிக்காவும் தேடுகிறது. 2 நாடுகளுமே விசாரணைக்காக தேடுகின்றன என்று சொல்லி ஆரம்பத்தில் செய்தி வந்தது. அப்ப அமெரிக்கா தேடப்படுற ஒரு ஆளை எப்படி இலங்கைக்கு அனுப்புறது, அமெரிக்கா அதுக்கு சம்மதிக்குமான்ற ஒரு கேள்வி இருந்தது தானே. அப்ப ஆரம்பத்தில் அந்த டவுட் இருந்தது. நாங்கள் கூட செய்திகளை சொன்னாங்க, அது அப்படி அமெரிக்கா கேட்கிற ஒரு ஆளை இலங்கைக்கு அனுப்ப முடியும் என்று சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே துபாயில் வச்சு விசாரணைகள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவினுடைய FBI இருக்கிறது தானே, அவர்களால் விசாரணைகள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன என்று சொல்லி புதிய செய்தி வந்திருக்குது. அப்போ அமெரிக்கா விசாரிக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஈரானுடன் உள்ள தொடர்பு என்று சொல்லி சொல்லப்பட்டது. அப்போ ஈரானோட ஷிரான் பாசிக்கு அப்படி என்ன தொடர்பு, பெரிய தொடர்பான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இப்போ தான் தெரிய வந்திருக்கு. அப்படி பெரிய தொடர்பு ஒன்றும் இல்லை. அவருடைய மொபைல் ஃபோனில் சில படங்களும் வீடியோக்களும் இருந்திருக்கு, ஃபோட்டோக்களும் வீடியோக்களும். அதில் என்னென்னு சொன்னால், ஈரானினுடைய ட்ரோன்கள், மிசைல்ஸ் விழுகிறது, வெடிக்கிறது, இந்த மாதிரியான படங்களை ஃபோனில் வச்சிருந்துக்கார். அப்போ அதனால தான் அமெரிக்காவுக்கு ஒரு டவுட் வந்தது, எதுக்காக இந்த படங்கள் அவற்றை ஃபோனில் இருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அப்போ எல்லாம் ஒரு கடுமையான ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தது. துபாய் மேலே தொடர்ந்து நிறைய தாக்குதல்கள் நடந்தது. ஈரான்லேருந்து துபாயை இலக்கு வச்சு நிறைய தாக்குதல்கள் நடந்தது. அப்போ துபாய் அரசாங்கமே, அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அரசாங்கமே சொல்லியிருந்தது, யாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாது, அதை சோஷியல் மீடியாவிலே வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி. அது சம்பந்தமாக நிறைய பேர் கைது செய்யப்பட்டவே. இங்கே பிரித்தானியாவிலிருந்து போன ஒரு இளைஞர் கூட கைது செய்யப்பட்டவர் துபாயில் இந்த ட்ரோன் விழுற காட்சியை அவர் விடுவிக்கப்பட்டாரா இல்லையான்னு சொல்லி மேலதிக தகவல் இல்லை. எனவே இப்படி நிறைய பேர் கைது செய்யப்பட்டவர்கள். அதில் தான் ஷிரான் பாசிக்கும் கைது செய்யப்பட்டவர். எனவே அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னு சொன்னால், இவருக்கும் ஈரானுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்தான்னு சொல்லி. இப்போ அது இல்லை என்று சொல்லி கிளியர் பண்ணதால அமெரிக்கா பேசாமல் இலங்கையிட்டே கொடுத்துட்டு, நீங்களே வச்சுக்கொள்ளுங்கப்பா, நீங்களே வச்சு விசாரிங்கன்னு சொல்லி அமெரிக்கா ஒப்படைத்ததாக சொல்லப்படுகிறது. எனவே துபாயில் வைத்து அவருக்கான விசாரணைகளை அமெரிக்கா நிறைவு செய்தது என்று சொல்லி இந்த புதிய செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அலுவலகம் இருக்குத்தானே, அந்த அலுவலகத்துக்கு முன்னால இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடந்தது. பேரணி என்றால் அவ்வளோ பெரிய பேரணி எல்லாம் இல்லை, ஒரு கொஞ்சம் பேர் போய் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணவே. என்னென்னு சொன்னால், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் ரஜீவ் அமரசூரிய அவர் பதவி விலகணும் என்று சொல்லி. இப்போ எதுக்கு பதவி விலகணும் என்று சொல்லி போராட்டம் நடத்தினவே என்று சொன்னால், முதல் ஆக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆக்கள் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுது, அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லி. அப்போ ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகள் என்று சொன்னால், அப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் பேர் ஒன்று சேர்ந்து ஒரு டீமாக இயங்கினது தானே, அவர்களுடைய ஆதரவாளர்களாம் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால், இதுக்கு பின்னால் உள்ள கதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதாவது பார் கவுன்சில்ன்றது, இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம்ன்றது ஒரு தனி அமைப்பு. அவைக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் சம்பந்தம் இல்லை, இருக்கவும் கூடாது. அவையில் சுயாதீனமாக இயங்கணும். ஆனால் இந்த நீதிபதிகள் ஓய்வு பெற இந்த பிரச்சனை அது ஏற்கனவே அரசியல் மயப்பட்டுட்டு என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு சொன்னால், இருக்கிற எல்லா எதிர்க்கட்சிக்காரரும் அதுதான் பெரிய பிரச்சனை மாதிரி அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதும், அதுக்கு பாராளுமன்றத்தில் பெரிய கூச்சல் போடுறதும் என்று சொல்லி இப்படியே போய் கொண்டிருக்குது. அப்போ பார் கவுன்சில் பார்த்துச்சுது, இது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனால் இவியல் துள்ள பார்த்தா இது பெரிய பிரச்சனையாக போகுமே சொல்லி போட்டு பார் கவுன்சில் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டுது. அதாவது சட்டத்தரணிகள் சங்கம் இந்த கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டுது. ஏன்னு சொன்னால், எதிர்க்கட்சிகளோட சேர்ந்து அரசியல் மயப்பட்டு அப்படியே ஒரே கூழாம்படியாக போயிட்டா அவன் கோரிக்கை கடைசி வரைக்கும் நிறைவேற போகிறது இல்லையண்டு. அதுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை சந்திச்சு காய்ச்சவினம் தானே, அப்பேக்குள்ள ஜனாதிபதி வடிவாக விளங்கப்படுத்தினவர், இதுதானப்பா பிரச்சனை, இதனால தான் பிரச்சனை, நிறைய வழக்குகளை முடிக்க வேண்டி இருக்குது, பார்த்துக்குது செய்யுங்கன்னு சொல்லி விளங்கப்படுத்தினது. அப்போ நேர போய் கலைச்சோடனே அவைக்கு ஓரளவு விளங்கிடுது. இது ஏன் சும்மா தேவையில்லாமல் எதிர்ப்பான், பேசாமல் இருப்போம் நிச்சயமோ இன்னும் தெரியலை. ஆனால் எதிர்க்கட்சிகள் விடுற மாதிரி இல்லை. இப்படி இருக்கும்போது சஜித் பிரேமதாசா என்ன செய்தவர், அன்றைக்கு அவையை கூப்பிட்டு சொல்லிக்கணும், பாராளுமன்றத்துக்கு வாங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரச்சனையை கிளப்புவோம்னு சொல்லி. ஆனால் அவையில் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அப்போ அது சஜித் பிரேமதாசாவுக்கு பிடிக்காது தானே, ஏன்னா இவியலை வச்சு ஏதாவது செய்யலாம்னு பார்த்துருப்பார் போலடாக்கு. அப்போ அதனால் அவர்களுடைய ஆதரவாளர்கள், சஜித் பிரேமதாசாவினுடைய ஆதரவாளர்களும் பிறகு அந்த கூட்டு எதிர்க்கட்சிகளினுடைய ஆதரவாளர்களும் போய் இன்றைக்கு சட்டத்தரணிகள் சங்க அலுவலகத்துக்கு முன்னால் போய் இன்றைக்கு ஒரு கோஷங்கள் எழுப்பினார்கள், இவர் பதவி விலகணும் என்று சொல்லி. எனவே எங்கள் எல்லாருக்கும் நல்ல வடிவாக தெரியும், நீதிபதிகள் ஓய்வு பெறுகின்ற அந்த வயதில்லை நீடிக்கிறது தான், 67 69க்கு போறது தான். எனவே எங்களுடைய எதிர்க்கட்சிகள் இதுக்கு மேலேயும் என்ன செய்ய போயினோம்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.